ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். அன்புக்கினிய ஆன்மீக நேயர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள். உத்தராயண புண்ணிய காலம், அதாவது சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிற காலம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. அதாவது சூரிய பகவான் வடக்கு நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை நடத்தி கொள்கிறார். 6 மாதங்கள், அதாவது அவர் கடகராசியில் பிரவேசிக்கிற காலம் வரை உத்தராயண புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில்தான் நம் இல்லங்களில் பல நிகழ்ச்சிகள், அதாவது திருமண வைபவம், கிரகப்பிரவேசம், உபநயனம், காது குத்துதல், இன்னும் பிற நம்ம வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்கள் வகுத்து விட்டு போன ஒரு நல் விஷயங்கள். ஏன்னா அடுத்த வர 6 மாதம், அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்துல பகவானுக்கே உரியான, அதாவது கடவுளுக்குரியான சில விழாக்கள் நடைபெறும். அதாவது ஆடி மாசத்துல அம்மன் திருவிழா, அப்புறம் நவராத்திரி, தீபாவளி, ஆவணி விட்டம், இப்படி பல்வேறு விதமான கடவுளுக்கு பகவானுக்குரிய விழாக்கள் எல்லாமே தட்சிணாயன புண்ணிய காலத்துல தான் வரும். ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நிகழ்வுகள், அதாவது நல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை ரொம்ப விசேஷமா நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு குடும்ப விழா நடத்துறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். காஞ்சி மகாபிரிவா ஸ்ரீ சந்திரஜேந்திர சுவாமிகள் நிறைய சொல்லிட்டு போயிருக்கார். அதாவது யாராவது தன்னுடைய பக்தர்கள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா குலதெய்வ வழிபாடு பண்ணியா அப்படின்னு கேட்பார். போயிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லி அனுப்புவார். அதுபோல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க குலதெய்வமான தாரமங்கலத்துக்கு அருகிலுள்ள அமரகுந்தியில் அருளாட்சி புரிந்து வருகின்ற அங்காள பரமேஸ்வரியின் திருத்தலத்தில்தான் இப்போ நாம் அந்த அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்தலத்து மகிமை என்னன்னு சொன்னால், அது பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான ஒரு குலதெய்வம். ஒரு குறிப்பிட்டது மட்டும் கிடையாது, பல்வேறு சமூக அமைப்புடைய மக்கள் எல்லாம் அங்கே வழிபடுவாங்க. எல்லா சமூகத்திலையும் வழிபடுவாங்க. சென்னையிலிருந்து நிறைய பேர் போறாங்க, சேலம், கோயம்புத்தூர், இன்னும் பிற மாவட்டங்களிலிருந்து அந்த அங்காள பரமேஸ்வரி தாயாருக்கு அவதான் குலதெய்வம். அங்க இன்னொரு விசேஷம் என்னன்னா, சிவபெருமானா அங்க பக்கத்துல இருப்பார். இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அதாவது பல திருத்தலங்களில அம்பாள் மட்டும்தான் தனியா இருப்பாள், சிவபெருமான் இருக்க மாட்டார். ஆனா இந்த ஸ்தலத்துல சிவபெருமானும் வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தல மகிமையை நம்ம இப்போ 2 பார்ட்டா பார்க்க போறோம். முதல் பார்ட்ல அபிஷேகங்கள், இன்ன பிற விஷயங்களை பார்க்க போறோம். 2வது பார்ட்லயும் அது சிறப்பாக இருக்கும், அதை பாருங்க. நான் தனுர் மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை அங்க குலதெய்வ வழிபாடுக்காக போயிருந்தேன். அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குடும்பம் அம்பாளுக்கு எல்லாமே அவளை குளிர்விச்சுட்டு போனாங்க. அந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது அம்பாளை மகிழ்விக்கிறது அப்படிங்கனாக்கா அபிஷேகம் பண்றது. அதாவது பால், தயிர், தேன், விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், இப்படி
பல்வகை திரவியங்களை கொண்டு அம்பாளை குளிர்விக்கிறச்ச நிச்சயமா நம்ம குடும்பத்தை நல்ல வழிபடுத்துவா அப்படிங்கிறது எல்லோரு மனதிலும் நிலைத்திருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செய்யணும். இது நம்ம வருஷம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் துயரங்களும் துன்பங்களும் வரவே வராது. அப்படி வந்தாலும் அது நிமிஷத்துல போயிடும். அதுதான் தாயாரோட அருட்கருணை. நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டு வந்த ஒரு ஸ்தலமா இருக்கும். அங்க நம்ம போய் அந்த மண்ணில் கால் வைக்கிறச்சவே நமக்கு நல்ல விஷயங்கள் உடனே வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த அம்பாள் தான் அமரகுந்தியில் வீற்றிருக்கிற அங்காள பரமேஸ்வரி தாயார். பல பேருக்கு அங்காள பரமேஸ்வரி தாயார் குலதெய்வமா இருக்கும். வாங்க, கோயிலில் வீற்றிருக்கிற அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கிறதையும் இன்ன பிற பக்தர்கள் அவ மீது அன்பு கொண்டு பாடுகிற நிகழ்வுகளையும் காண்போம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அருள் கூர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார். இது எங்கள் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி திருத்தலம். சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்துக்கு அருகில் உள்ள அமரகுந்தியில் அங்காள பரமேஸ்வரி வீற்றிருக்கிறாள். இது எங்கள் குலதெய்வம். எங்கள் குலதெய்வம் மட்டுமல்ல, பல பிரிவினர்களுக்கு இது குலதெய்வமாக போற்றப்படுகிறது. இங்கு தனுர்மாசத்தில் ஆண்டுதோறும் தனுர்மாசத்தில் அடியேன் அம்பாளின் அனுகிரகத்தால் இந்த தலத்திற்கு வந்து பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி திங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட வேண்டியது அம்பாளுடைய அனுகிரகமானது. இந்த திருத்தலம் பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. கோபுரத்தை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல பிரிவினருக்கு இந்த திருத்தலம் ஒரு குலதெய்வமாக கருதப்படுகிறது. பல்வேறு தரப்பினர் இங்கு வந்து ஆண்டுதோறும் தங்களுடைய குடும்ப பிரார்த்தனைகளை நிறைவேற்றி செல்வது வழக்கம். இது அம்பாளின் ஊஞ்சல் சேவை. ஊஞ்சல் சேவை எல்லாம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. இது அம்பாள் வீற்றிருந்து இந்த ஊஞ்சலில் தன்னுடைய இன்பமயமான ஊஞ்சல் சேவையை பல ஆண்டுகளாக நிறைவேற்றி வருகிறாள். இது அங்கு அருகே வீற்றிருக்கும் நாகதேவதை, அணையா விளக்கு. இது இங்கு அம்பாளுடன் சிவபெருமானும் வீற்றிருப்பதாக ஐதீகம். இது நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார். இந்த சிவபெருமான்
यदपत्नी शैलसुते कटितटपीतदूलविचित्रमयूखशिरस्कृतचन्द्ररुचे प्रणतसुरासुरमौलिमणिस्फुरदं सुरसन्नतचन्द्ररुते विदकनकाजलमौलिपतोचितनिर्भरकुण्डलकुम्भकुचे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यदपत्नि शैलसुते. என்ன நேயர்களே, வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அம்பாள் தாயாருக்கு, அங்காள பரமேஸ்வரிக்கு நடக்கிற அபிஷேகத்தெல்லாம் அருமையாக கண்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி 2வது பார்ட் விரைவில் வரும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அருள் கூர்ந்து வேண்டி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்.